பிறந்த நாள் அதுமா பிறந்த நாள் அதுமா ஓகேவா ஓகேதான். என்னாச்சு என்ன பண்ற அப்படியே கடிச்சு சாப்பிடா எப்படி இருக்க அவங்க சூப்பரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. கேடி வந்து கோயம்புத்தூரில் இருக்கா. நான் வந்து பிஸ்னஸ் விஷயமாக பெங்களூருக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய பர்த்டே ரொம்ப டிஸ்டன்ஸில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிவாலா ஏரியாவில் மார்னிங் வந்து பர்த்டேன்றனால சர்ச்சுக்கு வந்திருக்கேன். இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட ஒர்க்கு, நம்மளோட பிஸ்னஸ் விஷயமாக என்கொயரி, மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இந்த பர்த்டே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நேற்று நைட்டு 12 மணிக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரெண்டு கூட வந்தான், அவன் கூட என்னெல்லாம் பண்ணேன்றதை பார்ப்பீங்க. அப்புறம் வந்து மேக்ஸ்பாவும் தீக்ஷாவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்ட இருந்தும் பர்த்டே விஷஸ் வாங்கி கலெக்ட் பண்ணி வீடியோவை அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ நம்மளோட ஒர்க் என்னென்னா பிஸ்னஸ் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கிட்டேயுமே நம்ம மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸ்பா தீக்ஷா விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் வந்து ஒர்க்குன்னு வந்து உட்காந்தாச்சு. இங்கே வந்து ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஹாஸ்டலோட வீடியோ எல்லாமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி தான் நம்ம வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம். அந்த ரெண்டலோ அப்படின்னு இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் தான் நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன் வண்டி, ஒரு 3 டேஸ்க்கு. இன்றைக்கி லாஸ்ட் டே. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சரி நிறையா சுற்ற வேண்டியது வரும், நிறையா கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை வந்து ரொம்பவே ஃபில் பண்ணிட்டேன். பார்த்தா 3075 2990 தான் எடுத்தேன். இவ்வளோ தான் ஓடி இருக்கு. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டலாம் இந்த வண்டியை. அதுக்கு மேலே ஓட்டினோம்னா 4 ரூபா கிலோமீட்டருக்கு, ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வேறு சேர்த்துக்கணும். நல்லா இருந்துச்சு வண்டி, நல்லா யூஸ் ஆச்சு. இப்போ நம்ம சொல்லி நம்மளை பிஸ்னஸ் விஷயமாக வந்திருக்கோன்னு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் தான் வெஹிக்கிள் எடுத்திருக்கேன். இன்னும் 2-3 நாளைக்கு கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. அதனால் ரேபிடோ ஆர் ஓலா அது மாதிரி புக் பண்ணி போய்க்கலான்ட்டுன்னு இப்போ இந்த வண்டியில் இருக்க பெட்ரோலை வந்து ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கு காசு கிடச்சிச்சின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கோங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. ரெண்டலோ ஆப்காரை ஒன்றும் கஷ்டப்பட போகிறதில்ல. அவன் அப்படியே இந்த வண்டி இன்னொரு ஆள் கொடுத்துருவான். அதனால் ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பெட்ரோல் எடுக்கிறதுக்கு ஏதாவது மெக்கானிக்கல் ஷாப் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஷாப் வந்திருக்கேன். அப்போ சொல்லி பெட்ரோலை எடுக்க சொல்லியிருக்கேன். பாருங்க எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு. மேலே வரைக்குமே எல்லோ தெரியுது. சரி ஓகே, எடுக்கட்டும். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அதனால் அதில் இருக்க பெட்ரோலை இங்கே ஒரு தமிழ் நண்பர் இருக்காப்புல நம்ம பெங்களூரில், அவர்கிட்ட சொல்லி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்பா 500 ரூபாய்க்கு போட்டேன் பிரதர். நம்ம சென்னையில் அப்படிலாம் சுற்றினோம்னா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போவோம். சரி பெட்ரோல் பல்க்கு இருக்கும்போதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் மட்டும் சுற்றுற அளவுக்கு வச்சுட்டு அதில் குறையும், அதில் கூட பார்த்துக்கோங்க. ஸோ இவர் தான் நம்ம தமிழ் நண்பர், மடிவாலா பிடிஎம் செகண்ட் ஸ்டேஜில் இருக்காப்புல. ஓகே, கேட்டவுடனே ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே, அந்த பெட்ரோலை எடுத்துகிட்டு வண்டியை கொண்டு போய் நம்ம டெலிவர் பண்ணலாம். இதுக்கு எதிர்த்தாப்புல தான் ஒரு ஸ்டோர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நல்லா இருந்துச்சு. பெட்ரோல் நிறையா இருக்குன்னு இன்னும் எனக்கு அவர் தான் தெரியும். அதான் நிறுத்தட்டும் வண்டி வர வரைக்கும் வேணாங்க. நம்ம வண்டி வந்து இது பக்கத்தில் அவன் இந்த ஏரியா கொஞ்சம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஏரியா மார்க்கெட் அனலைஸ் பண்ணதில் இந்த ஏரியா தான் கொஞ்சம் சூட் ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ
லோலேருந்து ஹை வரைக்குமே இங்கே வந்து டிரான்சாக்ஷன் போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஏரியா தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்மளோட மார்க்கெட்டிங் ஆர் ஃப்ரான்சைசி கொடுக்கறதுனால இந்த ஏரியா எடுங்க அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ்லேயே பெங்களூர் ஃபுல்லாகவே கொஞ்சம் சிட்டி கவர் பண்ணிடலாம். அங்கே ஒரு பர்சன் போகிறார் பாருங்க, ரெட் ஷர்ட் போட்டு. அவர் தான் நம்ம பார்த்துருக்கு இந்த ஷாப்போட ஓனர், மிஸ்டர் சூரஜ். கரெக்டாக இருக்குமா? ஓகே. நிறைய எடுத்துட்டாரு, 2 லிட்டர் கரெக்டாக எடுத்தாரு. அப்புறமா கொஞ்சம் ஊற்றினாரு. இட்ஸ் எனஃப் எனஃப். பர்த்டேக்கு நம்மளோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பெங்களூரில் வந்து ஒரு நம்ம பிஜி பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ் கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு ஷர்ட் எடுத்து பர்த்டேக்கு போட்டாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெஸ். மதியம் லஞ்ச். நேகாவை பார்க்குறதுக்காக பெங்களூருக்கு வந்தாச்சு. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நேகா கூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்கே போக போகிறோம்னா, சுத்தி வந்து ஸ்கூலில் இருக்கா. ஸோ அவளுக்கு நான் வந்து தெரியாது. சுத்தியோட கிளாஸுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போயிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து சுத்தியை நாங்கள் கூப்பிட போகிறோம். அப்படி தானடா? நேகா தான் வந்து பிரின்ஸ்பால்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கூப்பிட்டு போகிறேன்ட்டு இருக்கா ஸ்கூலுக்குள்ளே. இல்லையா? இவ தான் சொன்னான் நீங்கள் வாங்க, பிரின்ஸ்பால்லாம் என் ஃப்ரெண்டு தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படிதான் சொன்னா, தெரியும்னு சொன்னா. சரி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். சுத்திக்கு சர்ப்ரைஸா சுத்தி ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது வீடியோ எடுத்து காட்டுறோம். என்ன பொசுக்குன்னு வந்துட்ட? அப்படியா? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அத்தை தீக்ஷா எல்லாம் வீட்ல இருக்காங்க. அம்மா வீட்லயா? ஆ பெங்களூர்லயா? ஆ என்ன எடுக்கிறீங்க? உனையதான் ஸ்ருதியை வந்து ஸ்கூல்ல பிக்கப் பண்ணியாச்சு. சர்ப்ரைஸா எப்படி ஆணு வாய பொழந்தாளா சுத்தி. இதுதான் வந்து சுத்தியோட ஸ்கூலு. சுத்தியை பாருங்க அப்படியே யூனிஃபார்ம்ல. இதெல்லாம் இப்போதான் பார்க்க முடியும். நேகா வந்து அவங்களோட ஸ்கூலாம், அதனால விளையாட போறேன்ட்டு போயிட்டா மேலே. மேடம் வேமா வாங்க, அவனை விடுங்க மேடம், நீங்க போங்க. சுத்தி வந்து ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நேகா நான் விளையாட போறேன்ட்டு போயிருக்கா. மாமா இங்கே வந்து 1 வாரம் ஆச்சு. 1 வாரமா இங்கே தான் இருக்கேன் மாமா. வேலை இருந்துச்சு. நேகா என்ன யாருக்கு பர்த்டே? அப்படின்னா கேமராக்கா? மாமாக்கு. சுத்தி வசந்தராஜ் ஃபேமிலினாலே ஃபுல்லா போகணும்னா இல்ல? ஆமா ஆமா போயிடுறேன், எல்லாத்துக்கும் போகும். சுத்தி வச்சிரு, அவள்கிட்ட கூப்பிடுறேன். சுத்தி அங்க இருக்கா? வருவா. Start. Happy birthday to you. Happy birthday to you. மேடம் ஓகே. மாமா குட்டி விடுங்க சுத்தி. அவங்க மேல டார்கெட் அச்சு விடு. நேகுட்டி மாமா குட்டி விடு. நேமா நேக மாமா குடுறா. நான் ஓடிக்கிறேன் போதும். ஓகே. நேகா 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 சுத்தி கட் பண்ணு, மாமா குடு, பெரிய பீஸ். ஏய் போதும் போதும், நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் மாமா குட்டி விட்டுரு.
சுத்தி வாங்கிக்கோ ஒழுங்கா தட்டி விட்டுருவா வாங்கிக்கோ. கேண்டில் எரிய ஆரம்பிக்கிறதா? நானும் நேகாவும் அங்கே சுற்றி இருக்கா 3 பேரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக போலார் பேர் வந்திருக்கோம். நீ எது நேகா செலக்ட் பண்ணியிருக்க? நேகா வந்து இந்த இது செலக்ட் பண்ணியிருக்கா, ஃப்ளேவர் டியோ அப்படின்ற செலக்ட் பண்ணியிருக்கா. அதில் வந்து நீ என்னென்ன நேகா செலக்ட் பண்ணியிருக்க? அங்கே சாக்லேட்டும் இதுவும் அப்புறம் சுற்றி வந்து ஹாட் சாக்லேட் ஃபட்ஜு. ஸோ செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கா சுற்றி. நானும் நேகாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி என்ன ஆர்டர் பண்ண? என்னோட ஆர்டர் என்ன பண்ணேன்னு கேட்டதுக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஆர்டர் பண்ண 2ம் வந்துருச்சு. என்னாச்சு? ஹாட் சாக்லேட் ஃபட்ஜு கேட்டா இது ஹாட் சாக்லேட் ஃபட்ஜ், இது ஹாட் சாக்லேட் ஃபட்ஜ். அப்படியா? சொன்னது டியூ. அதில் பாரு, அவங்ககிட்ட கேளு. ஃப்ளேவர் டியோ எங்கன்னு கேளு. இது வைக்கப்படுறா உடனே கையை எடுத்துட்ட. ட்ரீட் வைக்கிறாங்களாம். பர்த்டே பாய் தான் ட்ரீட் வைப்பாங்க. இங்கே வந்து பர்த்டே பாய்க்கு இந்த நேகா ட்ரீட் வைக்கிறாங்களாம். That person will give the order. That black t-shirt. எல்லா வெரைட்டியும் வந்துருச்சு. சாப்பிட ஆரம்பிக்கிறது மட்டும்தான் வேலை. இன்னைக்கு நானும் ஸ்ருதி நேகா எல்லாரும் வந்து ஐஸ் சாப்பிட வந்திருக்கோம் ஐபாக்குக்கு. ஸ்ருதி வந்து ஃப்ளேவர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. பிஸ்டாச்சியோ, பிளாக் கரண்ட், ப்ரௌனி ஃபட்ஜ், சாக்லேட் ஃபட்ஜ், ஆல்மண்ட்ஸ். ரெண்டலோவில் பைக்கை விட்டுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளோட லைசன்ஸை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வந்து நம்மளோட பிளேஸு. போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஹாய் காதல் கார்த்தி, எப்படி இருக்க? சௌக்கியமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, எப்பவும் போல் சந்தோஷமாக இரு, சேஃபாக இரு. ஓகே, ஹெல்த்தை பார்த்துக்க, ஹெல்த்தில் மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. ஓகே, ஹாப்பியாக இரு. பெங்களூரில் அடுத்து ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிரு சீக்கிரம். நம்ம எல்லாம் பெங்களூரில் மீட் பண்ணுறோம், ஆல்ரெடி பேசின மாதிரி. ஓகே, பெங்களூரில் பார்ட்டி வைக்கணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே காதல் கார்த்தி. ನೇ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ. ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಮಚ್ಚಾ. Happy birthday, Mama. Happy birthday, Karthi Mama. Wish you happy birthday. Raja Bagut Mari Kal Mala Kal Pottu Valunga. Happy birthday, Anna. Hope all your birthday wishes come true. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to
birthday to you. May God bless you. May God bless you. May God bless you. Happy birthday, Karthi uncle. Happy birthday, Karthi uncle. நீ அங்க நான் டைம் இருந்தா வீட்டுக்கு வாங்க. பாய். ஹாய் மாமா. ஹாப்பி பர்த்டே மாமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட விளையாடுறது பிடிக்கும். ஹாய் மாமா. ஹாப்பி பர்த்டே மாமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எங்கள் கூட பேசி சிரிச்சு விளையாடுறது பிடிக்கும். நீங்கள் 2 நாள் தான் ஊருக்கு வருவீங்க, அதுலேயே எங்கள் கூட விளையாடுறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. ஹாய் பிரதர், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. கார்த்திகனை பற்றி சொல்லணும்னா அவங்க வெளியே பார்க்குறதுக்கு பந்தா பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது அவங்க கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். சென்னையிலேருந்து ஆரம்பித்து இப்போ கோயம்புத்தூர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க. படிப்படியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன். அதான் வெளியே பார்க்குறவங்களுக்கு அவங்க ஈஸியாக முன்னேறிட்ட மாதிரி வந்து தெரியும். ஆனால் அவங்க அப்படிலாம் முன்னேறலை. ரொம்ப வந்துட்டு அதெல்லாம் சொல்ல எப்போ பார்த்தாலும் யோசிக்கிறது, பிஸ்னஸில் அடுத்த லெவல் என்னென்ன பண்ணலாம், இப்படியே நினச்சி அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க டேலண்ட்டு, மெயின் டேலண்ட்டு. எனிவே ரீஜனுக்கு வந்து நல்லா போய்கிட்டு இருக்கனே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி இன்னும் நிறையா கம்பெனிஸ் வந்து எல்லா ஊர்லேயும் க்ரியேட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளையிலேருந்து பேய் கதையாக சொல்லி வளர்த்துங்க. சந்திரமுகி படத்தெல்லாம் உட்கார வச்சு சொல்லி ஒரு கார்த்திகனா பேயின்ற மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. சரிண்ணே, நான் வந்து கிளம்பிட்டேன். டாட்டா. அகெயின் ஹாப்பி பர்த்டேண்ணே. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் பர்த்டேவை, சரியா? ஹாப்பி பர்த்டே மாமா. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எங்களை மாதிரியே விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க கிஃப்ட்டு நான் கேட்காம பிடிக்க போகிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மாமா. ஓகே, ஸ்ருதி நேஹா நான் 3 பேர் நைட்டு டின்னர் எஸ்எஸ்ஆர் நட்டி அடா அதில் சாப்பிட்டுட்டு பர்த்டேவை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட பாய் சிரிக்கிறது நான் உங்கள் எஸ்கே. இதுவும் ஒரு கேடி தான், செம்ம கேடி இது, அதுவும் ஒரு கேடி தான்.